பார்க்காத கேட்காதெல்லாம் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அவை உங்கள் எண்ணங்களின் தாட் ப்ராசஸை மாற்றும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாமல் போகும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாதப்போ குழப்பம் வரும். குழப்பம் வரப்போ என்னமோ போல இருக்கும். என்னமோ போல இருந்தால் என்னதுக்கு இப்படி இருக்குன்னு தோணும். ஏதாவது நடக்குமோன்னு பயமாக இருக்கும். நாளை காலையில் உசோட இருப்போமான்னு இருக்கும். நல்லா இருக்க உடம்புல ஏதாவது நோய் வந்துச்சான்னு தோணுது. எல்லாமே அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸை மூளையில் நீங்கள் லோட் பண்ணுறப்ப அது ப்ராசஸ் பண்ணி டயர்டாக வர்றதுனால இருக்குது. கீப் த பிரெயின் ஓப்பன். சந்தோஷமாக வச்சுருங்க. தேவையான இன்புட்டை மட்டும் கொடுங்க. இந்த உலகத்தில் நம்ம தேவையான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோன்னா தேவையில்லாத விஷயத்த தெரியாமல் வச்சுக்கணும். தப்பு கிடையாது. எதுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு? Why do we load it with unnecessary information? Load with the right proper information that will affect your system, that will affect your process, that will affect your thought process. உங்கள் தாட் ப்ராசஸ் அது சப்போர்ட் பண்ணும். அப்போ உங்கள் எண்ண அலைகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு அது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் சரியான விஷயத்தை கன்சியூம் பண்ணுங்க. வயிற்றுக்கு செல்லும் உணவை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், மூளைக்கும் மனசுக்கும் சொல்லும் செய்திகளை பற்றியும் கான்சியஸ்னஸோடு இருங்க. அடுத்து, உங்களை பற்றி அதிகம் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். இது எதன் குறின்னு அப்படி யாராவது இருக்கீங்கன்னா நமக்கே தெரியும், என்ன நம்மளை பற்றி கொஞ்சம் ஓவராக தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கோமே இப்போ அப்படின்னு சொல்லணும். அல்லது மனைவி சொல்லுவாங்க, அல்லது கணவரே கூட சொல்லுவார், பிள்ளைகளே சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் ஏப்பா உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அப்பாக்களுக்கு என்னன்னா, பிள்ளைகளுக்கு நான் வளர்ந்து வந்த விதத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் தன்னை பற்றியே பெருமையாக பேச ஆரம்பிச்சுடுவாங்க. காலையில் பார்க்கில் போனோம்னா ஒரு 5 அங்கிள் சேர்ந்து வாக் பண்ணிட்டு இருப்பாங்க 45 வயசில். இவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்பார், அவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்பார், அப்புறம் அவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்பார். அப்புறமா ஆப்போசிட்டாக இவரை புகழ்வார், இவர் அவரை புகழ்வார். எப்போது நீங்கள் உங்களை பற்றி அதிகம் பேசி உங்களை பற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ நீங்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். when you feel insecure, you people talk more about you. உங்களை பற்றி அதிகமாக எப்போ பேச ஆரம்பிங்க, நான் என்ன செஞ்சது தெரியுமா, எனக்கு என்ன திறமை தெரியுமா, எவ்வளோ புத்தால் தெரியுமா, எப்போ பேசுவீங்கன்னா நீங்கள் இன்செக்யூரிட்டியோட இருக்கப்போ தான். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? மிகப்பெரிய அறிஞர்கள் தன்னை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தன்னை பற்றி தன்னுடைய படைப்பு பேசும், தன்னை பற்றி தன்னுடைய கண்டுபிடிப்பு பேசும் என்று அவர்களுக்கு தெரியும். எந்த ஸ்ட்ரிக்ட் டீச்சராவது நான் ஸ்ட்ரிக்டான டீச்சர் உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவங்க அங்கே வந்து நின்னா கிரவுண்டில் நிற்கலாம் தெரிச்சு ஓடுவான்ல, அதில் தெரியும் அவங்க ஸ்ட்ரிக்டான டீச்சராக இல்லையாரு. அவங்க சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, நான் ஸ்ட்ரிக்ட் டீச்சர்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க மாறா, நான் அன்பான டீச்சரு, பசங்க தான் என்ன ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறாங்க அப்படிமாங்க. அது உங்கள் கேரக்டர்லையும் உங்கள் குணத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெளிப்படும். ஸோ கவனமாக இருங்கள். உங்களை பற்றி நீங்கள் புகழ்ச்சி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருப்பதாக அர்த்தம். ரெண்டாவது, நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற போது அடுத்தவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போயிடும். எதன் மீதும் ஒரு எதிர்ப்பு மனநிலை வரும். இந்த புத்தகத்தில் என்ன பெருசா இருக்கியா, எனக்கு தெரியாதா, இவனையா பெருசா பேசுறேன், இது என்ன பெரிய விஷயம், இது என்ன, அதெல்லாம் சொல்றதுக்கான காரணம்னா என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிற போது இந்த உலகத்தில் நம்மை தாண்டிய பல விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். இதை பார்க்குற பசங்களும் அந்த மாதிரி ஆவாங்க. அதுதான் எனக்கு பயம். நீங்கள் 50 வயசுக்கு மேலே பெருமை பேசிட்டு போகிறதுனால பெருசாக நட்டம் வந்துட போகிறதா இல்லை. உங்களுக்கு ஓரளவு பாதிப்பு இருக்கலாம், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு பாதிப்பு இருக்கலாம். ஆனால் தன்னை பற்றிய பெருமை பேசக்கூடிய வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளும் சிறு வயதிலே அந்த பழக்கத்திற்கு ஆளானார்கள் என்றால் அடுத்தவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான நெருக்கடிகள் ஏற்படும். டோன்ட் டாக் அபவுட் டூ மச். உங்களை பற்றி அதிகம் பேசாதீர்கள், உங்கள் செயல் பேசட்டும். நீங்கள் அமைதியாக இருந்து கேட்க கேட்க கேட்கத்தான் உங்கள் செயலில் வேகம் பிறக்கும். இல்லை என்றால் உங்களுடைய தற்பெருமையில் மட்டும்தான் வேகம் பிறக்கும். அடுத்தது, நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறது கவனமாக. ஏற்கனவே சொல்லிட்டேன். 9வது பாயிண்ட், யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஒதுக்காதீங்க. இப்போ எல்லாமே கிரிஞ்சாயிடுச்சு. நல்லா இருக்கியான்னு கேட்கறது கூட கிரிஞ்சு. ஏன் நீ நல்லா இருக்கியான்னு கேட்டால் நல்லா இருப்பா, தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பா, ஏன் நான் போனால் தான் தாலி கட்டுவாங்களா, என்னடா இந்த படத்தை பார்த்தலாம் அழுகிறீங்க, என்னடா இதுக்கெல்லாம் அழுகிறீங்க, எல்லாம் கிரிஞ்சு. ஆக்சுவலாக இது ஒரு மன நெருக்கடி. ஏன்னா உங்களுக்கு இமோஷனை எதிர்கொள்ள தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த ஜென்ரேஷன். ஒரு அழுகை எதிர்கொள்ள தெரியவில்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அப்படின்னா 7வது படிக்கிற மகள் போய் அம்மாவை வந்து சமாதானப்படுத்திடுவா சின்ன வயசுல. நீங்களே அதில் ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு அம்மா அழுது கொண்டு இருக்கிற போது என்ன செய்வதுன்னு பிள்ளைக்கு தெரியாமல் தடுமாறான், இல்லாட்டி அப்பாட்ட சண்டைக்கு போகிறான். அவ்வளோதான் முடியுது. உணர்வுகளை கையாளுவது எப்படி என்று சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கிரிஞ்சு என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னா உணர்வுகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த சின்ன தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும் சொல்லி கொடுத்ததுனால இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல. வீட்டுக்கு வந்த ஒருத்தரை வாங்கன்னு சொன்னால் அவர் இன்னமும் சந்தோஷப்படுவாருங்கிற இமோஷன் தெரிஞ்சா தானே வாங்கன்னு சொல்லணும்னு தோணும். அவர் தான் வந்துட்டார், அப்புறம் நான் வான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. நல்லா இருக்கீங்களான்னு கேளுன்னு வீட்டில் சொல்கிறப்ப நான் ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறவனிடம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குற வார்த்தை எவ்வளவு பலமானது என்று கஷ்டத்தில் இருக்கவன்ட்ட கேட்டது தான் தெரியும். Be with the right people, go with right people, lead with right people. The next important thing, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உங்கள் வாழ்க்கையை அடமான வைக்காதீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. Especially after the social media era, we just wanted to impress people, we don't want to live on our own. நமக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புவதை விட அடுத்தவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான் பெரிய பேர்னு. ஊர் மெச்ச வாழணும்னா நினைக்காத, நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு பெரியவங்களாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க. இப்போ எல்லாரும் சொல்ல வேண்டியது, அதை சொல்ல வேண்டிய இடத்துல கூடிய பெரியவங்களே அந்த இடத்துல இருக்காங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை.
யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒன்று உங்களால் செய்யவே முடியாது. இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறதுக்காக வந்தது தான். யாரையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என் வாழ்க்கையை நான் அடமான வைக்க முடியாது. கடைசியில் நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? உன்னை தோக்கடிச்சிட்டேன் பாரு, நீங்கள் ஒரு டயலாக் பேச முடியும். இல்லை மிஞ்சி போனால் சரிப்பா போப்பான்னு தாள் சொல்ல போகிறார். இதுக்கு எதுக்கு வேண்டாம் இருப்பா பிள்ளைய பேர் காண்டாமிருக்கன்னு பேர் வச்ச கதையாக 10 வருஷம் அந்த ஆள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்கணும். அதுவும் பிடிச்சவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது கூட நம்ம கவலைப்படுறது கிடையாது. பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அவளை ட்ரை பண்ணுவோம். நம்ம குடும்பத்தில் ஒரு சித்தப்பாவோ மாமாவோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ பணக்காரோ ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாரு, அந்த ஆள் இம்ப்ரெஸ் பண்ணி அசத்தி காட்டுறான் பாருன்னு. இதான் அவங்க வாழ்க்கையுடைய நோக்கம். அப்படியா தம்பி, வெரி குட் இருந்தாலும் போயிட்டே இருப்பான். எதுக்காக நம்ம திட்டம்னே தெரியாமல் இருந்தாலும் போயிட்டு பாரு. இதுக்காக நீங்கள் ஏன் போராடிட்டு இருக்கீங்க? when you try to impress someone else that you will not live your own life and it is not at all necessary. இந்த பேச்சை கூட நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பேசலாம் ட்ரை பண்ணவே இல்லை. என் மனசில் பட்டது உங்கள்கிட்ட பேசணும், அவளை மட்டும்தான். இம்ப்ரெஸ் ஆனால் ஆயிக்கங்க, ஆவாட்டி போங்க, அது பிரச்சனை கிடையாது. The purpose will not get solved when you are trying to impress people. அது ஒரு காலகட்டம். impress yourself. ஆஹா என்னடா கலகிட்டேன். இந்த பேச்சு முடிஞ்சு நான் காரில் போகிறப்ப என் மனைவி கிட்ட ஃபோனை போட்டு நல்லா பேசிட்டேன் நான் சொல்லிட்டேனா இந்த பேச்சு நல்ல பேச்சு, அவ்வளவுதான். வேற வேலிடேஷன் எனக்கு வேண்டியது கிடையாது. என் மனசுக்கு அது தெரியும். ஓ நல்லா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு. வந்தவொடனே மகேஷ்ட கேட்டேன், என்ன மாதிரிடா எப்படிடா க்ரௌட்னு. அண்ணே என்ன நல்ல விஷயம் பேசினாலும் கேட்பாங்கண்ணே, அருமையாக உட்காந்து கேட்குறாங்க. நான் அந்த ஆடியன்ஸ் எல்லாம் செக் பண்ணிப்போம், எப்படியான ஆட்கள் என்னமான விஷயங்கள் விரும்புகிறாங்க. இதெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறது. ஆனால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பேச்சை நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் விலங்கு விட்டு போயிடும். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னால் கைத்தட்டுவீங்களோ அதை மட்டும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களை கைத்தட்ட வைக்கிறது எனக்கு வேலை இல்லை. நீங்கள் கைத்தட்டாட்டி உள் மனசுக்குள்ள என்ன திட்டினாலும் உங்கள்கிட்ட உண்மையை சொல்றது மட்டும்தான் வேலை. இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம். இந்த இடத்தில் நின்று கொண்டு உங்கள் கைத்தட்டலை பெறுவதை விட நீங்கள் கொடுத்த இடத்திற்கு விசுவாசமாக நிற்க வேண்டும். அப்படிதான் நம்ம பேச்சு கொஞ்சம் அப்படிதான் கேட்கும்போது சில நேரத்தில் எரிச்சல்லாம் வரும். ஏன் அப்படி திட்டான் நம்மளை அப்படிலாம் தோணும். அப்போ தப்பாக தோணும். வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியாத்தான் சொன்னான்னு தோணும். அப்போ தோணா போதும், இப்போ தோணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள்லாம் சொல்றதுனால எனக்கு பின்னால் ஒளிவட்டம் இருக்கு, நான் பெரிய அறிவாளி அப்படிலாம் இல்லை. இந்த தவறுகள் எல்லாத்தையும் முன்னாலே செஞ்ச அனுபவசாலின்னு வேணா நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? நிறைய விஷயங்களை சொல்லுவதற்கான விஷயங்கள் தகவல்களை தெரிந்து கொண்டு மட்டும் இல்லை, நான் செஞ்ச நீ செய்யாத அப்படிங்கிற இடத்துல தான். So that be with the right people, go with right people, lead with right people. And next one is don't try to impress anyone else. Life is for you. The very purpose of life is living. வாழ்வதின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன உண்டோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்வின் அர்த்தமே ஒழிய யாரோ ஒருவர் உங்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும் பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைப்பது அபத்தத்தின் உச்சம். அது உங்களையும் தொந்தரவு பண்ணும், உங்க குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணும். கடைசி வரைக்கும் யாருமே நிம்மதியா இல்லாம கடைசியில் கையில் ஒரு பட்டம் இருக்கு, நான் இதை செஞ்சேன் போனேன் வந்தேன், அவ்வளவு மட்டும்தான் இருக்கு. அடுத்தது, உங்கள் சொந்த எண்ணங்களைப் போல உங்களை யாராலும் தொந்தரவு செய்ய முடியாது. பி கிளியர் அபவுட் யுவர் தாட்ஸ். இந்த அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் நம்ம வருத்தப்படுறதை விட நம்ம எண்ணங்கள் நம்மளை துன்புறுத்துறது இருக்குல்ல, அதை விட காம்ப்ளிகேட்டட் உலகத்தில் கிடையாது. ஏன்னா அடுத்தவங்களுடைய விஷயத்தை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு நமக்கு சில பேர் மேலே கோவம்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய எண்ணங்கள் நம்மளை போட்டு வதைக்கிற வதை இருக்குல்ல, அதான் முக்கியம். அது உங்களை பயமுறுத்தும், கவலைப்பட வைக்கும். இப்போல்லாம் இந்த சோஷியல் மீடியாலாம் சில நேரத்தில் பார்த்துருக்கேன், செம்ம ஃபன்னாக அதை போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நானே ஓவராக யோசி நானே என்னை போட்டு வருத்திப்பேன். அந்த வேலை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த ஓவர் திங்கிங்லாம் நிறுத்துங்க. உலகம் ஒன்றும் தலையில் குப்பரை போட்டலாம் யாரையெல்லாம் புரட்டிடாது. அவ்வளோ மோசமால யாருக்கு எதுவும் நடந்துடாது. வாழ்க்கை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நெகட்டிவான சிந்தனைகள் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாமல் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு வந்தால் கவலை வந்தால் சரி செய்வது எப்படி என்று யோசியுங்கள். உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய சிக்கல். சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்கள் நினச்சா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், கவலையாக தான் இருக்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா கவலையாக தான் இருப்போம். ஏன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம்னா என்னென்னா உங்கள் எண்ணங்கள் சரியாக இல்லை. அதனால தான் சொன்னேன், வாட் யூ கன்சியூம் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மைண்டு ஒன்று ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் தந்துக்கிட்டே இருக்கு. அதனால சொல்கிறேன், வாட் யூ கன்சியூம் இஸ் இம்பார்ட்டன்ட். வயிற்றுக்கு ஒரு உணவை சாப்பிடுகிற போது ஒரு சின்ன கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்குது. நைட்டு அதிகமான எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது, காலைல நெஞ்சு கரிச்சல் வரும், ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட வயது பிறகு நைட்டு கடினமான உணவுகளை சாப்பிடக்கூடாது, காலையில் பாத்ரூம் போகிறப்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கா? ரோட்டில் போகிறப்ப ஒரு சின்னதாக கான்ஷியஸ்னஸ் இருக்கா? நடு ரோட்டில் போகக்கூடாதுப்பா, ஆப்போசிட்டில் போகக்கூடாதுப்பா, ஒன் வேலை போகக்கூடாதுப்பா, ஹெல்மெட் போட்டுட்டு போன ஒரு கான்ஷியஸ் இருக்கா? ஆனால் நீங்கள் பார்க்கிற கேட்கிற படிக்கிற விஷயங்கள் பற்றி உங்களுக்கு என்ன கான்ஷியஸ் இருக்குது? எனக்கு என்ன கான்ஷியஸ்னஸ் இருக்குது? சும்மா ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி ஓட்டுறோம், அப்படி போகுது, எதோ போகுது, ஒரு டான்ஸ் போகுது, ஒருத்தன் மாடியிலேருந்து குதிக்கிறான், ஒருத்தன் கத்தியை விட்டு கொள்றான், ஒரு காக்கா வந்து உட்காந்துருக்குது, ஒருத்தன் சும்மாவே செத்த நேரம் உட்காந்துருக்கான். பிரெயின் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஏன்னா பிரெயின் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பார்க்குற எல்லாமே ஏதோ தேவை நிமித்தம் அதை பார்க்கிறீர்கள்னு கொச்ச 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 கொச்சன்னு உள்ள அப்படி இடியாப்ப மாதிரி இருக்கும் மண்டை. யோசிச்சு பாருங்க, ஒரு கிளாரிட்டியோடு இருக்கக்கூடிய தாட்டில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இருக்குது, எதுக்குமே அர்த்தம் இல்லை. ப்ராசஸே பண்ண முடியாது, சம்மந்தம் இல்லாத கண்டென்ட், அர்த்தமே இல்லாமல் இருக்கும். எல்லாம் மண்டையில் போய் உட்காரும். நம்ம நினச்சிட்டு சும்மா டைம் பாஸுக்கு பார்த்துட்டு கூட கிடையாது.
அது உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. நீங்கள் பார்க்கக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சும்மா ஜாலியாக சாப்பிட்டேன்னா சாப்பிட முடியாதுல்ல, வயிறு கோளாறு பண்ணிடும்ல. அப்போ சும்மா ஜாலியாக பார்க்குறேன்னு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க, சம்மந்தம் இல்லாத விஷயத்தை படிச்சிங்க, சம்மந்தம் இல்லாத விஷயத்தை கேட்டீங்க, சம்மந்தம் இல்லாத ஆளுங்க சொல்கிறதெல்லாம் உள்ளே வாங்கிக்கிட்டீங்கன்னா மண்டை அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். when it was busy with processing unnecessary things, how that your brain will process the necessary things. சரியான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணும்? ஒரு கம்ப்யூட்டரில் 500 GB இருக்குது அப்படின்னா சீகோலனுக்குன்னு இவ்வளோ ஜிபி ஒதுக்குறானுங்க. கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த விட்டு வைக்கிறோம்ல, அப்போ தான் கம்ப்யூட்டர் வேகமாக வேலை பார்க்கும். மண்டை முழுக்க தகவலாக இருக்குது, அது என்னன்னே மண்டைக்கே தெரியலைன்னா அது தேவையான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணும்? ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ், உங்கள் சொந்த எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனதுக்குள் அனுப்பக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு அனுப்பக்கூடிய செய்திகள் மிக சரியானதாக இருக்க வேண்டும். அதில் கவனமாக இருங்க. அதான் சொல்லுவாங்க, தேவையில்லாத பார்க்காத, கண்டதை பார்க்காத, கேட்காதெல்லாம் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அவை உங்கள் எண்ணங்களின் தாட் ப்ராசஸை மாற்றும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாமல் போகும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாதப்போ குழப்பம் வரப்போ என்னமோ போல இருக்கும், என்னமோ போல இருந்தால் என்னதுக்கு இப்படி இருக்குன்னு தோணும். ஏதாவது நடக்குமோன்னு பயமாக இருக்கும், நாளை காலையில் உசோட இருப்போமான்னு இருக்கும், நல்லா இருக்க உடம்புல ஏதாவது நோய் வந்துச்சான்னு தோணுது. எல்லாமே அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸை மூளையில் நீங்கள் லோட் பண்ணுறப்ப அது ப்ராசஸ் பண்ணி டயர்டாக வர்றதுனால இருக்குது. கீப் த பிரெயின் ஓப்பன், சந்தோஷமாக வச்சுருங்க. தேவையான இன்புட்டை மட்டும் கொடுங்க. இந்த உலகத்தில் நம்ம தேவையான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோன்னா தேவையில்லாத விஷயத்த தெரியாமல் வச்சுக்கணும், தப்பு கிடையாது. எதுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு? Why do we load it with unnecessary information? Load with the right proper information that will affect your system, that will affect your process, that will affect your thought process. உங்கள் தாட் ப்ராசஸ் அது சப்போர்ட் பண்ணும். அப்போ உங்கள் எண்ண அலைகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு அது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் சரியான விஷயத்தை கன்சியூம் பண்ணுங்க. வயிற்றுக்கு செல்லும் உணவை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், மூளைக்கும் மனசுக்கும் சொல்லும் செய்திகளை பற்றியும் கான்சியஸ்னஸோடு இருங்க. அடுத்து, உங்களை பற்றி அதிகம் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். இது எதன் குறின்னு அப்படி யாராவது இருக்கீங்கன்னா நமக்கே தெரியும், என்ன நம்மளை பற்றி கொஞ்சம் ஓவராக தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கோமே இப்போ அப்படின்னு சொல்லணும். அல்லது மனைவி சொல்லுவாங்க, அல்லது கணவரே கூட சொல்லுவார், பிள்ளைகளே சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் ஏப்பா உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அப்பாக்களுக்கு என்னன்னா, பிள்ளைகளுக்கு நான் வளர்ந்து வந்த விதத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் தன்னை பற்றியே பெருமையாக பேச ஆரம்பிச்சுடுவாங்க. காலையில் பார்க்கில் போனோம்னா ஒரு 5 அங்கிள் சேர்ந்து வாக் பண்ணிட்டு இருப்பாங்க 45 வயசில். இவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்பார், அவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்பார், அப்புறம் அவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருப்பார். அப்புறமா ஆப்போசிட்டாக இவரை புகழ்வார், இவர் அவரை புகழ்வார். எப்போது நீங்கள் உங்களை பற்றி அதிகம் பேசி உங்களை பற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ நீங்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். when you feel insecure, you people talk more about you. உங்களை பற்றி அதிகமாக எப்போ பேச ஆரம்பிங்க, நான் என்ன செஞ்சது தெரியுமா, எனக்கு என்ன திறமை தெரியுமா, எவ்வளோ புத்தால் தெரியுமா, எப்போ பேசுவீங்கன்னா நீங்கள் இன்செக்யூரிட்டியோட இருக்கப்போ தான். நீங்கள் யாராவது பார்த்துருங்களா, மிகப்பெரிய அறிஞர்கள் தன்னை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தன்னை பற்றி தன்னுடைய படைப்பு பேசும், தன்னை பற்றி தன்னுடைய கண்டுபிடிப்பு பேசும் என்று அவர்களுக்கு தெரியும். எந்த ஸ்ட்ரிக்ட் டீச்சராவது நான் ஸ்ட்ரிக்டான டீச்சர் உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவங்க அங்கே வந்து நின்னா கிரவுண்டில் நிற்கலாம் தெரிச்சு ஓடுவான்ல, அதில் தெரியும் அவங்க ஸ்ட்ரிக்டான டீச்சராக இல்லையாரு. அவங்க சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, நான் ஸ்ட்ரிக்ட் டீச்சர்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க மாறா, நான் அன்பான டீச்சரு, பசங்க தான் என்ன ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறாங்க அப்படிமாங்க. அது உங்கள் கேரக்டர்லையும் உங்கள் குணத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெளிப்படும். ஸோ கவனமாக இருங்கள். உங்களை பற்றி நீங்கள் புகழ்ச்சி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருப்பதாக அர்த்தம். ரெண்டாவது, நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற போது அடுத்தவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போயிடும். எதன் மீதும் ஒரு எதிர்ப்பு மனநிலை வரும். இந்த புத்தகத்தில் என்ன பெருசா இருக்கியா, எனக்கு தெரியாதா, என்னையா பெருசா பேசுறேன், இது என்ன பெரிய விஷயம், இது என்ன, அதெல்லாம் சொல்றதுக்கான காரணம்னா என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிற போது இந்த உலகத்தில் நம்மை தாண்டிய பல விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். இதை பார்க்குற பசங்களும் அது மாதிரி ஆவாங்க. அதுதான் எனக்கு பயம். நீங்கள் 50 வயசுக்கு மேலே பெருமை பேசிட்டு போகிறதுனால பெருசாக நட்டம் வந்துட போகிறதா இல்லை. உங்களுக்கு ஓரளவு பாதிப்பு இருக்கலாம், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு பாதிப்பு இருக்கலாம். ஆனால் தன்னை பற்றிய பெருமை பேசக்கூடிய வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளும் சிறு வயதிலே அந்த பழக்கத்திற்கு ஆளானார்கள் என்றால் அடுத்தவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான நெருக்கடிகள் ஏற்படும். டோன்ட் டாக் அபவுட் டூ மச். உங்களை பற்றி அதிகம் பேசாதீர்கள், உங்கள் செயல் பேசட்டும். நீங்கள் அமைதியாக இருந்து கேட்க கேட்க கேட்கத்தான் உங்கள் செயலில் வேகம் பிறக்கும். இல்லை என்றால் உங்களுடைய தற்பெருமையில் மட்டும்தான் வேகம் பிறக்கும். அடுத்தது, நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுங்கள் என்பது கவனமாக ஏற்கனவே சொல்லிட்டேன். 9வது பாயிண்ட், யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஒதுக்காதீங்க. இப்போ எல்லாமே கிரிஞ்சாயிடுச்சு. நல்லா இருக்கியான்னு கேட்கறது கூட கிரிஞ்சு. ஏன் நீ நல்லா இருக்கியான்னு கேட்டால் நல்லா இருப்பா, தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பா, ஏன் நான் போனால் தான் தாலி கட்டுவாங்களா, என்னடா இந்த படத்தை பார்த்தலாம் அழுகிறீங்க, என்னடா இதுக்கெல்லாம் அழுகிறீங்க, எல்லாம் கிரிஞ்சு. ஆக்சுவலாக இது ஒரு மன நெருக்கடி. ஏன்னா உங்களுக்கு இமோஷனை எதிர்கொள்ள தெரியலை. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த ஜென்ரேஷன். ஒரு அழுகை எதிர்கொள்ள தெரியவில்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கு சண்டை அப்படின்னா 7வது படிக்கிற மகள் போய் அம்மாவை வந்து சமாதானப்படுத்திடுவா சின்ன வயசுல. நீங்களே அதில் ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு அம்மா அழுது கொண்டு இருக்கிற போது என்ன செய்வதுன்னு பிள்ளைக்கு தெரியாமல் தடுமாறான், இல்லாட்டி அப்பாட்ட சண்டைக்கு போகிறான், அவ்வளோதான் முடியுது. உணர்வுகளை கையாளுவது எப்படி என்று சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் கிரிஞ்சு என்று சொன்னாலும் பரவாயில்லை.
ஏன்னா உணர்வுகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல. வீட்டுக்கு வந்த ஒருத்தரை வாங்கன்னு சொன்னால் அவர் இன்னமும் சந்தோஷப்படுவாருங்கிற இமோஷன் தெரிஞ்சா தானே வாங்கன்னு சொல்லணும்னு தோணும். அவர் தான் வந்துட்டார், அப்புறம் நான் வான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. நல்லா இருக்கீங்களான்னு கேளுன்னு வீட்டில் சொல்கிறப்ப நான் ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறவனிடம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குற வார்த்தை எவ்வளவு பலமானது என்று கஷ்டத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்டது தான் தெரியும். நல்லா இருக்கீங்களாங்கிறது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு நம்பிக்கை. நானும் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையை தருகிறது இந்த வாழ்க்கை. அதெல்லாத்தையும் நீங்கள் சிஸ்டமைஸ் பண்ணாதீங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தால் வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு முறை, எல்லாத்தையும் முறையாக்குனா எல்லாம் கிரிஞ்சாயிரு. கல்யாணத்துக்கு போகிறது ஒரு முறை, அப்போ அது கிரிஞ்சு தான். வாழ்த்து சொல்கிறது ஒரு முறை, கிரிஞ்சு தான். பசங்களுக்கு இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல, அதனால தான் உரையாடல்கள் குறையுது. சொந்தக்காரங்க வந்தால் 2 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேங்கிறாங்க, ரூமுக்கு போயிடுறாங்க. ஏன்னா உரையாட முடியல, ஒரு உரையாடலை தொடக்குவது எப்படின்னு தெரியல, உறவாடுவது எப்படி என்று தெரியல. இப்படிலாம் போனால் பிள்ளைகள் நாளைக்கு தனித்தனி தீவுகளாக மாறுவார்கள். டோன்ட் கன்சிடர் எவ்ரிதிங் அஸ் கிரிஞ்ச். எல்லாத்தையும் கிரிஞ்சாக்காதீங்க. இமோஷன்ஸ் மேட்டர்ஸ், எம்பத்தி மேட்டர்ஸ். 19 வருஷமாக அநியாயம் நடக்குது, 19 வருஷமாக நடக்குது. இதோடைய மையம் இமோஷன் தான். இமோஷன் தான். இறந்து போன மாமியாருக்காக தன் கொழுந்தனை ஆளாக்கி காட்ட வேண்டும். எங்கிருந்தோ என் மாமியார் பேசுவான்னு வேற வீட்டில் இருந்து வந்த பொண்ணு சொல்றாள், அந்த இமோஷன் தான் அந்த ஒத்த ஷோ அன்னைக்கு தாங்கி பிடிச்சிச்சு. ஒரு பஸ் பின்னாலே ஓடி போய் தேர்வு எழுதுறதுக்கு தடுமாறின ஒரு பொண்ணு, அந்த கண்டக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு அந்த ஷோவில் வந்து சொன்னிச்சு, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது எனக்கு வருத்தம், அவங்கள பண்ணிருக்க கூடாதுன்னு. ஏன், அவங்க வீட்டில் என்ன மாதிரி படிக்கிற ஒரு புள்ள இருக்குமே சார், பாவோன்னுச்சு. தனக்கு நேர்ந்த சிக்கல் எதிரிக்கும் நேரக்கூடாது என்ற ஒரு இமோஷன் தான் அதை தூக்கி நிறுத்து. இதெல்லாத்தையும் கிரிஞ்சு ஆக்கிட்டீங்கன்னா பூரா பேரு கிரிஞ்சாயிருவீங்க. ஒரு நாள் நீ என்ன சொன்னேன், ஐ அஃபிஷியலி டிக்ளேர் கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல், கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல். அந்த இமோஷன்ஸை சொல்லுங்க. பிள்ளைங்கள்ட்ட இமோஷனாக பேசுறதே குறைஞ்சு போச்சு. பிள்ளைங்களோட உணர்வு ஏற்பட்டு பேசுங்க. உங்கள் இமோஷன் வழியாக நீங்கள் அவங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதனால தான் கிரிஞ்சின்னு கடுப்பாக வரானும். இமோஷன்ஸ் வழியாக கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. அதிகாரம் அல்ல அது. உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழியாக அதிகாரம் செய்யாது. அழுது சாதிக்க முயற்சி பண்ணுகிற போது அழுதா கிரிஞ்சுடுவான். சிரிச்சு நீங்கள் நலம் விசாரித்து காரியம் சாதிக்க முயற்சி அதை கிரிஞ்சுடுவான். அந்த ஜென்ரேஷன் ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கான். ஆனால் அவங்களுக்கு எம்பத்தி இமோஷன்ஸும் வேணும்னா நீங்கள் கட்டாயம் அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதில் கவனமாக இருங்க. 10வது ரொம்ப முக்கியமானது, இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் தான், இருக்குதுங்கிறதுக்காக செலவு செய்யாதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. தேவைன்னா செலவு செய்யுங்க, அவசியம்னா மட்டும் கடன் வாங்குங்க. ஏன்னா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. சேமிப்பு என்ற மிக முக்கியமான பழக்கம் இருக்குது. ஃபோன்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, யாருனே தெரியல. டெய்லி 2 ஃபோன் வருது, கடை வேணுமா கடை வேணுமா கடை வேணுமா கடை வேணுமான்னு. ஒரு காலத்தில் கடை வாங்குறது தான் கஷ்டம், இன்னைக்கு ஈஸியே கடை வாங்குறது தான். ஏன்னா கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள், இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். Shiva, welcome. So this is the last important point I just wanted to share you people. First end போமா. Point number 1. Confidence comes from preparation. உங்கள் தயாரிப்பு இருந்தால் உங்களுக்கான நம்பிக்கை பிறக்கிறது. பிள்ளைகளை வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக தயாரிக்க செய்யுங்கள். 2வது, கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்லை, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வதற்கான அறிவையும் பக்குவத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 3வது, இலக்கை நோக்கி ஓடுகிற போது மானை போல இருங்கள், சிறுத்தையை போல இருக்காதீர்கள். 4வது, உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள், ஆழ்மனதின் குரல் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும். 5வது, நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம், உங்கள் பேர் குரூப் தான் உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். 6வது, யாரையோ இம்ப்ரெஸ் செய்வதற்காக முயற்சி பண்ணாதீர்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழுங்கள். 7வது, உங்கள் சொந்த எண்ணங்கள் தான் உங்களை தொந்தரவு பண்ணும், அதை சரியான ப்ராசஸ் பண்ணி தேவையான விஷயத்தை மட்டும் மூளைக்கு மனசுக்கு அனுப்புங்க. 8வது, உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், காரணம் அது நீங்கள் நம்பிக்கையின்மையோடு இருக்கிறீர்கள் என்பதற்கான குறியீடு. அடுத்தது, எல்லாவற்றையும் கிரிஞ்ச் என்று நினைக்காதீர்கள், இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 10வது, கடைசியாக நான் சொன்னது, இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள், கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஒன்பொருள் கார்ப்பை இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு முயூவ விளக்க உரை. சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக் கேகூடும் எளிய பொருளாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும். கலைஞர் விளக்க உரை.
அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு முயூவ விளக்க உரை. சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக் கேகூடும் எளிய பொருளாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும். கலைஞர் விளக்க உரை. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு முயூவ விளக்க உரை. சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக் கேகூடும் எளிய பொருளாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும். கலைஞர் விளக்க உரை. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு முயூவ விளக்க உரை. சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக் கேகூடும் எளிய பொருளாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும். கலைஞர் விளக்க உரை. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு முயூவ விளக்க உரை. சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக் கேகூடும் எளிய பொருளாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும். கலைஞர் விளக்க உரை. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு முயூவ விளக்க உரை. சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக் கேகூடும் எளிய பொருளாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும். கலைஞர் விளக்க உரை. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு முயூவ விளக்க உரை. சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக் கேகூடும் எளிய பொருளாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும். கலைஞர் விளக்க உரை. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு முயூவ விளக்க உரை. சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக் கேகூடும் எளிய பொருளாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும். கலைஞர் விளக்க உரை. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு முயூவ விளக்க உரை. சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக் கேகூடும் எளிய பொருளாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும். கலைஞர் விளக்க உரை. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு முயூவ விளக்க உரை. சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக் கேகூடும் எளிய பொருளாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும். கலைஞர் விளக்க உரை. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும்.